ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீனட் பட்டர் chewy குக்கீஸ் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பீனட் பட்டர் குக்கீஸ் பண்றதுக்கு நம்ம வந்து 100 கிராம் வந்து அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீஸியா இருக்கக்கூடாது, நார்மலா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் போற அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு chewy குக்கீஸ். ஓகே, ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 100 கிராம் பட்டர் கூட half a கப் பீனட் பட்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பீனட் பட்டர் வந்து ஒரு கம்பெனி ஒரு மாதிரி இருக்கும். ஒன்னு ஃபுல்லாவே கிரீமி டெக்ஸ்டர் இருக்கும், சிலதுல வந்து நம்ம கிரஷ்டு பீனட்ஸ் இருக்கும். ஸோ நான் வச்சிருக்க கம்பெனில எனக்கு கிரஷ்டு பீனட்ஸோட இருக்கு. ஸோ அதனால நான் இதை half a கப் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட பீனட்ஸ் இல்லைன்னா ஒரு 1/4 கப் வந்து கிரஷ் பண்ணி பீனட்ஸ் வந்து இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பீனட் பட்டரே அந்த ஃபிளேவர் கொடுக்கும், இன்னும் அந்த கிரன்ச்சினஸ்க்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ என்னோட ரெசிபில நான் 100 கிராம் பட்டரும் half a கப் பீனட் பட்டரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா கிரீமியா வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் ஆகும். ஜஸ்ட் லோ ஸ்பீட்லயே நம்ம வந்து கிரீமியா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு chewy குக்கீஸ். இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போறோம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மல் கிரானுலேட்டட் சுகர், பவுடர் சுகரே நம்ம மொத்தமா ஆட் பண்ணிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது சொல்றேன். ஸோ நார்மலா நம்ம பேக்கரியில இருக்கிற மாதிரியான குக்கீஸ் அதெல்லாம் ட்ரை பண்றதை விட நீங்க இந்த மாதிரி வந்து நிறைய குக்கீஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த குக்கீஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து செல்லிங் பிரைஸ் எல்லாம் கேக்குறீங்க. ஸோ நான் நார்மலா வந்து இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சப்வே ஸ்டைல் குக்கீஸ், நியூயார்க் ஸ்டைல் குக்கீஸ், இந்த மாதிரி gooey குக்கீஸ், இது எல்லாமே வந்து நான் பீஸ் ரேட் தான் விற்பேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ரேட் வரும், 35 to 50 ருபீஸ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஒரு குக்கீஸ். அதே மாதிரி நீங்க இது ஒருவேளை கத்துக்கிட்டு உங்களுக்கு இது வந்து நீங்க சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் பெர் பீஸ் தான் நீங்க விற்கணும். நார்மலா நம்ம பேக்கரி ஸ்டைல்ல பண்ற நார்மல் குக்கீஸ் எல்லாம் வந்து கேஜி கணக்குல நம்ம சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கிரீமி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் ட்ரை இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலா எனக்கு வந்த ஆர்டர். ஓகே, 20 குக்கீஸ் வேணும்ட்டு ஆர்டர் வந்துச்சு. ஸோ எனக்கு ஆர்டர் வந்த உடனே நான் நார்மலா இந்த மாதிரி வந்து பவுச்ல வந்து ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ணி கரெக்டா எடுத்து வச்சிருவேன். ஏன்னா வேணும் போது நம்ம பண்ணும்போது அவசரமா பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு செல் பண்றீங்க, ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த டேட்டுனாலே வந்து இமிடியேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி ஒரு எடுத்து வச்சிருங்க, ஒரு பாக்ஸ்ல போட்டு. அப்பதான் நீங்க பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கிரீமி பட்டர்ல நம்ம வந்து half a கப் கேஸ்டர் சுகரும் half a கப் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ண போறோம். ப்ரௌனும் வந்து கேஸ்டர் சுகர்ல தான் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சோ half a கப் கேஸ்டர் சுகர், half a கப் ப்ரௌன் கேஸ்டர் சுகர். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுவியா வேண்டாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ரௌன் சுகருக்கு பதில் மொத்தமாவே நீங்க கேஸ்டர் சுகரே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ பட்டரையும் இந்த சுகரையும் நம்ம 5 மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணுங்க. ரொம்ப இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் குக்கீஸ்ல. சோ இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நான் எக் வச்சு தான் பண்ண போறேன். பட் எக் வந்து நான் ஃபைனலா ஆட் பண்ண போறேன். ரீசன் என்னன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு ராக்கி ரோட் ரெசிபி பண்ண போறேன். அதுக்கு எனக்கு இதனோட டோ கொஞ்சமா தேவைப்படும். ஓகே, சோ நீங்க வந்து எக் வச்சு நீங்க வெறும் குக்கீஸ் மட்டும் இந்த இது மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு எக் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து 150 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் பேக்கிங் சோடா ½ டீஸ்பூன். இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல ஆரம்பிங்க. எப்பவுமே வந்து ஒன்ஸ் நம்ம பட்டரும் இது சுகரும் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து ஒண்ணு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அடிக்கிறது. ஸோ அதனால அதை வந்து நம்ம லோ ஸ்பீட்லயே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பீட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்கும். பட் எக் போட்டோன்னா இது சாஃப்ட் ஆயிடும். ஓகே, எனக்கு இந்த டோ வேணும்ன்றதுனால தான் நான் இப்போ எக் போடல. அதே மாதிரி உங்களுக்கு எக் வேண்டாம், எனக்கு எக்லெஸ்ஸா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் இருக்கும், அது கூட வந்து நீங்க
4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு ஃபர்ஸ்டே வச்சிடுங்க. ஸோ அது நல்லா வந்து உங்களுக்கு ப்ளூம் ஆகும். அதை வந்து எக்குக்கு பதில் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் கூட 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது கூட வந்து half a கப் வந்து சாப்டு டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து நல்லா கையிலேயே நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், ஏன்னா இந்த பீனட் பட்டரோட ஃபிளேவரே நமக்கு நல்லா இருக்கும். வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே வந்து செல் பண்ணும்போது நான் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு டோ மாதிரி நான் கையிலேயே இது பண்ணி எடுத்துட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் கொஞ்சமா வந்து நான் இன்னொரு ரெசிபிக்காக எடுக்கிறேன். ஓகேங்களா, பட் நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃபுல் ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி டோ எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதுல இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் டோ எடுத்துட்டேன். இப்போ நான் இது கூட வந்து ஒரு எக் ஆட் பண்ணி இப்போ எக் ஆட் பண்ணிட்டு இதையும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த எக்கை வந்து ஆக்சுவலா நீங்க வந்து பட்டர் யூஸ் பண்றீங்க இல்லையா, அப்ப பட்டரும் சுகரும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் எக் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம பீட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிராப்பிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இந்த இது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம ஸ்பூன்ல தான் எடுத்து வைக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்பூன்ல எடுத்து வைங்க. ஓகேவா, ஜஸ்ட் உங்களுக்கு இதுவே நமக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த குக்கீஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், சாக்கோ சிப் குக்கீஸ் மாதிரி. ஓகே, நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டு பண்றது இந்த சூயி குக்கீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இதுவும் நல்லா உங்களுக்கு பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம மார்ஷ்மெலோ சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு மேல டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இல்லைன்னா இந்த கிரஷ்டு பீனட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு ராக்கி ரோட் எஃபெக்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேல மார்ஷ்மெலோஸும் சாக்கோ சிப்ஸ் போடுறேன். ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மார்ஷ்மெலோஸ் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாவே வந்து எப்பவுமே பர்த்டேஸ் எல்லாம் கேட்கும் போது இந்த ராக்கி ரோட் ரெசிபிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து சாக்கோ சிப்ஸ் டார்க் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது அது கலர் வந்து டேர்ன் ஆயிடும், பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனோட இது வந்து வேற மாதிரி நம்ம பண்ணணும் டாப்பிங்ஸ். ஓகேங்களா, அது அப்கமிங் வீடியோஸ்ல பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வெளியில வாங்கின மார்ஷ்மெலோஸ் தான். ஓகே, ஸோ இதை குட்டி குட்டியா நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு குக்கீஸ் மேலேயும் ஒரு 3ல இருந்து 4 மார்ஷ்மெலோஸ் கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் நீங்க டார்க் மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட் எடுத்தோம்னா அது வந்து டேர்ன் ஆயிடும் கலர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இந்த இதுல வந்து நான் சாக்கோ சிப்ஸும் மார்ஷ்மெலோஸும் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல நான் 15 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். நான் வந்து 60 லிட்டர்ல பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மோர் தென் 50 லிட்டர்ஸ்க்குலாம் கம்மியா இருந்ததுன்னா இது 20 to 22 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் நல்லா பேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கூலிங் ரேக்ல வச்சு நல்லா கூல் பண்ணோம். கொஞ்சம் இமிடியேட்டா எடுத்துருங்க. ஸோ எப்படி எடுக்கணும்னா இது மாதிரி கூலிங் ரேக்ல கீழே ஸ்பேச்சுலாஸ் வச்சு இப்படி எடுங்க. ஓகேங்களா, கையில எடுக்காதீங்க. எப்பவுமே குக்கீஸ் பேக் ஆகி வெளியில வரும்போது சாஃப்டா இருக்கும், அப்படியே கையில நம்ம டக்குன்னு தூக்க முடியாது, எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கூலிங் ரேக்ல வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். சாப்பிட்டோம்னா உள்ள வந்து நல்லா சூயியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி மாத்திட்டு காட்டுறேன் நான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய பீனட் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம நீங்க இப்படி பிளெயினா கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இதுக்கு மேல நம்ம வந்து சாக்லேட்லாம் வச்சு ஜஸ்ட் ஒரு டெக்கரேட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஜஸ்ட்
இது பண்ண போறேன், சிஸ்லிங் பண்ண போறேன். அதாவது ஒரு சின்னதா நம்ம வந்து நார்மலா போடுவோம் இல்லையா டெக்கரேஷன், ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு இதுதான் பண்றோம். இதை தவிர்த்து நீங்க உங்களோட இது ஆப்ஷனல். இது வந்து நான் கொடுக்கறது. ரெண்டாவது அது வந்து இன்னைக்கு அவங்க வந்து பர்த்டே பண்றதுனால ஸோ நான் இந்த டார்க் சாக்லேட்டே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே டிராப்ஸ் வந்து டக்குன்னு குக்கீஸ் மேல போடாதீங்க, சைட்ல கொஞ்சம் விடுங்க. அது வந்து வெளியே வர கரெக்டா ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த மாதிரி இதுல போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து நீங்க டார்க் ஒயிட் கொடுத்தீங்கன்னா இன்னும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே, என்கிட்ட இப்போ ஒயிட் காம்பவுண்ட் வந்து நான் உள்ள வச்சிருக்கேன். பட் ஆனா அது இப்போ இது கொஞ்சமா தேவைப்படும். அதுல இருந்து பேக்கெட் எடுத்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த டார்க் காம்பவுண்டை மெல்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய பீனட் பட்டர் சூயி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.